மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது. தேர்தல் நெருங்குவதால் எதிர்க்கட்சியினர் கவலையில் உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் நாடு முழுவதும் CAA அமல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். விரிவான செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி உலகையே அச்சுறுத்திய கரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு மீண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மக்களவையில் தங்களது பங்களிப்பை செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய முடிவுகளை அரசு எடுத்துள்ளதாகவும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு பல மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் G20 மாநாட்டை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். மக்களவை தேர்தல் நெருங்குவதால் எதிர்க்கட்சியினர் கவலையில் உள்ளதாக விமர்சித்த பிரதமர் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளால் ஒன்றிய அரசின் சக்தி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்தும் ஒன்றிய அரசின் வெள்ள அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாநிலங்களவையில் இருந்தும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கூட்டு முயற்சி அடிப்படையில் சமபங்கு வீதத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் செலவில் 3 வழித்தடங்களை கொண்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் தொடர்பாகவும் ஒப்புதல் அளிக்கும் நடைமுறையை விரைவுபடுத்திட வேண்டுமெனவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஒன்றிய அரசின் ஒப்புதலை எதிர்பார்த்து குறிப்பிட்ட கால வரைக்குள் சென்னை மெட்ரோ திட்டம் முடிக்கப்படுவதை உறுதி செய்த ஏதுவாக 2ஆம் கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளதாகவும் ஒன்றிய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியில் இருந்து செலவினங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட்டு முதல் கட்ட பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி செயல்படுத்தியதைப் போல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் 2ஆம் கட்ட பணிகளையும் விரைந்து நிறைவேற்றிட ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வரும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்தச் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து இந்த சட்டம் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக இருந்தது. எனினும் இதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பிறகு இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விரைவில் CAA சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா வங்கதேசத்திலும் பாகிஸ்தானிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான வழிவகைகள் மட்டுமே குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டது. எனினும் இந்த சட்டத்தை அமல்படுத்த கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து சட்டத்தை அமல்படுத்தும் முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது.
அப்போது தமிழக அரசு உரிமம் வழங்காததால் காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் எந்த பணியும் தொடங்கப்படவில்லை ஒன்றிய அரசு தெரிவித்தது. மேலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கோயம்பேட்டை சுற்றியுள்ள ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மறு உத்தரவு வரும் வரை நடைமுறையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் பயணிகளை ஏற்றிக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ள நீதிமன்றம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றி இறக்காமல் தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்து இயக்கக்கூடாது என நிபந்தனை விதித்தது. ஆன்லைன், மொபைல் செயலிகளில் போரூர், சூரப்பட்டு தவிர பயணிகள் ஏற்றி இறக்க வேறு இடங்களை குறிப்பிடக்கூடாது எனவும் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் அருகே உள்ள புக்கிங் அலுவலகங்களில் இருந்து பயணிகள் ஏறிக்கொள்ளலாம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை குறித்து ஆய்வுக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 65 கோடி மதிப்பில் புதிய நரம்பியல் பிரிவு கட்டிடத்திற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், MRB செவிலியர்கள் 977 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ANM பயிற்சி பெறுகிற சகோதரிகள் கிராம சுகாதார செவிலியர்களாக பணியாற்றுவதற்குரிய தகுதியை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் 2271 கிராம சுகாதார செவிலியர்களுக்கான பணி நியமனங்கள் MRBயின் மூலம் நடைபெறும் என்று நோட்டிபிகேஷன் இடப்பட்டது. அந்த வகையில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள் இந்த 2271 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அந்த பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது. வெளிப்படை தன்மையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இதேபோல் ANM பயிற்சி முடித்த ஏழை எளிய மகளிர் சகோதரிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வெளிப்படை தன்மையோடு அவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை என்கின்ற வகையில் ஒரு 2271 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. எனவே இதுபோன்ற தமிழ்நாட்டில் இருக்கிற 11 செவிலியர் பயிற்சி துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளிலும் படிக்கிற இந்த ANM பயிற்சி முடிக்கிற மாணவிகள் கிராம சுகாதார செவிலியர்களாக எதிர்காலத்தில் அரசு பணியில் சேர்வதற்கு இந்த அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பான வழிகாட்டுகிறது. இந்தியாவின் மொத்த கடனில் 60% ஒன்றிய அரசினுடையது என உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 2019-2023 காலகட்டத்தில் ஒன்றிய மற்றும் மாநிலங்களின் மொத்த கடனில் 1.75% மட்டுமே மாநிலங்களை வறுமை நிலைக்கு தள்ளும் வகையில் ஒன்றிய அரசின் கொள்கைகள், சட்ட திருத்தங்கள் உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் மொத்த கடனில் 60% ஒன்றிய அரசுடையது என்றும் அனைத்து மாநிலங்கள் மூலம் கடன் 40% மட்டுமே என தெரிவித்துள்ளது. மருத்துவம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாட்டில் சிறப்பான மாநிலமாக கேரளம் திகழ்வதாகவும், மாநிலத்தில் நன்கு படித்தவர்கள் பலரும் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவதால் திறமையான நபர்கள் கிடைப்பது சவாலாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு செய்வார் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தும் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார் என தெரிவித்தார். கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் முடிவெடுப்பார். எங்கள் கூட்டணியில் சமூக நீதிக்கான சக்திகள், ஜனநாயக சக்திகள் மேலும் பலர் வந்து சேர்ந்தால் அது மகிழ்ச்சிதான், கூட்டணிக்கு பலம்தான்.
ஆந்திர மாநிலம் அருகே வேலூரைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள காவலி அருகே சென்னை வடபழனியில் இருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பேருந்து, லாரி ஆகிய இரண்டையும் கிரேன் மூலம் காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். வேட்டையின் படப்பிடிப்பு 80% முடிவடைந்துள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் சென்னையில் வேட்டையின் படப்பிடிப்புகள் நடந்து முடிந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் லால் சலாம் திரைப்பட வெற்றிக்கு படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். வேட்டையின் படம் 80% முடிவடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் லோகேஷ் இயக்கத்தில் அடுத்த படம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். போயிட்டு இருக்கு, இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சார்? 80% முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 20%. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது லோகேஷ் கனகராஜ் அது படத்தோட படத்துக்கு இந்த படம் முடிஞ்சது. வேட்டையன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏதாவது படம் வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயாரித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன்ஸ் ஈஸ்வரியா, எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் அட்டகாசம் செய்யும் வன விலங்குகள் மீது வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் பீன்ஸ், கேரட், அவரை, முட்டைக்கோஸ், வெள்ளைப்பூண்டு என பல்வேறு காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான கிலாவரை, மன்னவனூர், பூம்பாறை, குண்டுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாய நிலங்களில் தற்போது பன்றி, மயில், குரங்குகள், கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் நடைபெற்று வரும் முகாமிற்கு மாத்தூர் பகுதியை சேர்ந்த இருளர் மற்றும் பழங்குடி இன மக்கள் ஆதார் விண்ணப்பங்களை பெற்று விவரங்களை நிரப்பிக் கொடுத்த போது விண்ணப்பத்தில் வட்டாட்சியர் கையொப்பம் பெற்று வருமாறு முகாமிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் வட்டாட்சியரை அணுகிய போது பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளியில் பயில்வதற்கான சான்றிதழை பெற்று வந்தால் மட்டுமே கையெழுத்திட முடியும் என தெரிவித்துள்ளார். பிறப்பு சான்றிதழ் இன்றி ஆதார் அட்டை பெற முடியாததால் பிள்ளைகள் பள்ளி செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என கூறி இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் தை மாத திருவோண திருவிழா நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முக்கிய நிகழ்வாக சிறப்பு மகா சுதர்சன ஹோமம் மற்றும் பூர்ண கூர்த்தி நடைபெற்று சுவாமிக்கு பல்வேறு மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி அரூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக முறையான குடிநீர் வராததால் அருகேயுள்ள பகுதிகளுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை உள்ளதாக அப்பகுதியினர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலை காலி குடங்களுடன் அரூர் கடத்தூர் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை நகராட்சி பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் குப்பைகளை ஈசானியம் மைதானத்தில் உள்ள குப்பை கிடங்கில் நாள்தோறும் தரம் பிரிக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதையும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் செயல்படும் நுண் உர மையத்தையும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையை தூய்மையாக பராமரிக்க வேண்டி பொதுமக்கள் மக்கும் குப்பை, மக்கா குப்பைகள் என பிரித்து வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியதை முன்னிட்டு அவரது ரசிகர் மன்றத்தினர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி அன்னதானம் வழங்கினர்.
சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் புதிய கட்சி துவங்கியதை முன்னிட்டு காரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். ஆலந்தூர் எஸ். மதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் OMR MM ஹரி, மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் மயிலை KM அசோக் மற்றும் கார்த்திகேயன், ஹரிஹரன், தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்கிட்ஸ் தி இன்டர்நேஷனல் பள்ளி சென்னையில் புதுமையான இமேஜிங் ஹப் எனும் தலைப்பில் மாணவர்களுக்கான கற்றல் அனுபவத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் தொடக்க விழாவில் நடன இயக்குநர்கள் ஸ்ரீதர், அக்ஷதா ஸ்ரீதர், ஒளிப்பதிவாளர் வித்து ஐயன்னா, ஷஃபீக் முகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு நேரடி வாய்ப்புகளை வழங்குவதற்காக ஏற்புடைய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் 2024ஆம் ஆண்டுக்கான முதலாம் பொதுக்குழு மாநில தலைவர் இளசை எஸ். கணேசன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் குரு முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பத்திரிகையாளர்களின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் பொருளாளர் கண்ணையா, இணை செயலாளர்கள் தமிழன் வடிவேல், நாகராஜன், சார்ல்ஸ், செயற்குழு உறுப்பினர் முத்தையா மற்றும் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் சென்ட்ரல் மெட்ராஸ் அரிமா சங்கம் இணைந்து தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கினர். தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில துணை செயலாளர் அரிமா சசிகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன் கலந்து கொண்டு மக்களுக்கு உணவு வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்வின் மாநில பொதுச் செயலாளர் நடராஜன், மாநில இணை செயலாளர் ராஜா, பொருளாளர் நிர்மல்குமார், தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் பெருமாள், அடையார், சங்கர், செந்தில்நாதன், சிவகாலத்தி கிராமணியார் குடும்பத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியில் நட்சத்திர கலை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை கல்வி குழுமத்தின் நிறுவனர் தேவராஜ், துணை நிறுவனர் டெல்பின் தேவராஜ், கல்லூரி முதல்வர் விமலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகர் விஷ்ணு விஜய் மற்றும் நடன இயக்குநர் மணி சந்திரா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் ஜெயம்கொண்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள முத்துவாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வராமல் இருந்துள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அப்பகுதி கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் வெங்கடேசன் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2023-24ஆம் கல்வி ஆண்டுக்கான கரூர் மாவட்டத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் என மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் தொட்டப்பநாயக்கனூர் கிராமத்தில் உள்ள ஜக்கம்மா கோயிலில் 495 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிடாமூட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 65க்கும் மேற்பட்ட கிடா ஜோடிகள் கலந்து கொண்டு கிடாமூட்டு சண்டையில் ஈடுபட்டது. வெற்றி பெற்ற கிடாக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் காவல் நிலையம் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அரக்கோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிருஷி யாதவ் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முன்னதாக சலுகை விலையில் 300 பேருக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. இதில் காவல் உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ், ரோட்டரி டெம்பிள் சிட்டி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள வைரவன் குப்பன் கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கரை ஒதுங்கியது. இதனை கண்ட மீனவர்கள் திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஆணையை வழங்கினார்.
திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட அவனியாபுரம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 64 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்பு ஆணைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி போர் வெடித்தது. இந்த போரில் இதுவரை 28,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காசாவில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் ரபா நகரத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 10 குழந்தைகள் உட்பட 28 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பை முழுவதுமாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என நெதன்யாகு கூறி வருகிறார். அதே சமயம் போரில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது. தேர்தல் நெருங்குவதால் எதிர்க்கட்சியினர் கவலையில் உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் நாடு முழுவதும் CAA அமல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.